தாவேகாவில் இணையும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், முன்னாள் மற்றும் இந்நாள் தலைவர்கள் தாவேகாவிற்கு தாவ இருப்பதாக தகவல் வருகிறது. செங்கோட்டையனா இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. திமுகவில் இருந்தும் தாவேகாவிற்கு சில தலைவர்கள் தாவ இருப்பதாக தகவல்கள் வருது. திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு களம் மாறுகிறதா அப்படிங்கிற செய்திகளும் பரபரப்பாக பரவ தொடங்கி இருக்கிறது. விஜய் அவர்கள் அமைதியாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை தாவேகாவுக்கு இழுப்பதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. திமுக 2026 தேர்தலுக்கு தயாராகிவிட்டது, எல்லா பகுதிகளிலும் அதற்கான வேலைகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தாவேகா வர்சஸ் திமுக இல்ல திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு களம் மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுந்துகிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லா நியூஸ் சேனல்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற அந்த சூடான செய்தி மறைகிறதுக்குள்ள இன்னொரு செய்தி வருது. முன்னாள் அதிமுக உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்களும் தாவேகாவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேசி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 2018 இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து கட்சியில் இருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய செல்வந்தர். அதிமுக கட்சிக்கு உரிமை கோரக்கூடிய நபர்கள்ல இவருமே ஒருத்தர் தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து இருக்கிறார். ஆனால் அவரே இப்போ தாவேகாவில் இணைய இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவ தொடங்கி இருக்கிறது. கேசி பழனிசாமி, செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் பல நபர்கள், அதிமுகவை சார்ந்த நபர்கள் தாவேகாவிற்கு தாவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்ப களம் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி திமுக வர்சஸ் அதிமுக தான். இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படின்னு விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. சோ இந்த விவகாரத்துல இப்போ அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குது. இதற்கிடையில இன்னைக்கு ஒரு செய்தி பரபரப்பா பரவ தொடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகனுடைய மகனுக்கு சமீபத்துல தான் வேலூர் மாவட்டத்தை பிரிச்சு அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இந்த வேளையில அவருக்கு ஒரு புதிய பதவியும் கொடுக்கிறாரு. சமீப காலமாக அவர் மீது பல்வேறு ரைடுகள்லாம் அதை பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய உடல்நிலை வயது மூப்பின் காரணமாக சரியில்லாம இருக்கு. அதனால அவரால் ஆக்டிவா இயங்க முடியல. அமைச்சர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ண போறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு சீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சில செய்தி நிறுவனங்கள் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பு திமுக அப்படி ஒரு முடிவை எடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா அந்த 2வது இடத்துக்கு போட்டியிடுகிறது. அதிமுகவை காலி பண்றதுக்கு செங்கோட்டையனை வச்சு பாஜக ஒரு கேம் ஆடினாங்க. இப்போ அதே பாஜக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காலி பண்றதுக்கு தாவேகாவை பயன்படுத்தி அவர்களை தாவேகாவில் சேர்க்கறதுக்கு பின்னணியில் வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நடந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அந்த அளவுக்கு தாவேகாவிற்கு உதவி செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு வகையில உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஈரோடு அந்த கொங்கு பகுதியில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு. அதை தாண்டி பாரம்பரிய அதிமுக காரரு கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மூத்த உறுப்பினராக, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு மூத்த உறுப்பினராக செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கிறாரு. அதை தாண்டி பல்வேறு அரசியல் அனுபவம் மிக்கவர். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புசியானந்துமே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லை. பாண்டிச்சேரியில் வேணா அவருக்கான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்கலாம், அதுவும் பெரிய அளவுக்கு கிடையாது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யற அளவுக்கு 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிறுத்தணும், மக்களோட கனெக்டடா இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தாவேகாவில் இல்லை. என்னதான் விஜய் அவர்களுடைய முகத்துக்காக மக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் இல்ல ரசிகர்கள் ஓட்டு போட்டாலும் அரசியல் திறனாய்வாளருடைய கணக்குப்படி அதிகபட்சம் 8 to 10% ஓட்டு வாங்கலாம். அதை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கூட ஜெயிக்க முடியாது. விஜய் மேபி ஒரு சில ஆட்கள் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் பெரும்பான்மையான அரசியல் திறனாய்வாளருடைய கருத்தா இருக்குது.
இருக்குது. இது தொடர்ந்து தாவேகா மீது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக வந்தது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருந்த சில நபர்கள் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சாங்க. இப்போ அதே சமீபத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி வருது, ஓபிஎஸ் அணியில் வைத்திலிங்கம் அவர்கள்லாம் இன்னும் ஓரிரு நாட்கள் அதிமுகவை இணைக்கிறதுக்கான இது வந்து அது ஒரு முக்கியமான கட்டத்தை இது பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து புதிய கட்சி தொடங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் தான் மனோஜ் பாண்டியன், அவங்க வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் பல அதிமுகவிலிருந்து அதிருப்தியை அழிஞ்சு வெளியே வந்த பல தலைவர்கள் திமுகவிலும் இணைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்த புகலிடமாக தாவேகா தான் இருக்குது, வேற எந்த கட்சியும் பெரிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதுலயும் மும்மரமாக தாவேகா தரப்புல இருந்து அதிமுக மற்றும் திமுக மற்ற இதர கட்சிகள்ல அதிருப்தியில இருக்கக்கூடிய தலைவர்களை இவங்க டீலிங் பண்ணி அவங்க தாவேகா கட்சிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்குது. சோ எடப்பாடி என்ன செய்ய போகிறார், பாஜக என்ன செய்ய போகுது, இப்படி மும்முனை போட்டியாக இல்ல 4 முனை, இன்னொரு பக்கம் சீமான் வேற இருக்கிறாரு, 4 முனை போட்டியாக போனா இது யாருக்கு லாபம் அப்படிங்கிற இன்னொரு கணக்கும் இருக்குது. இப்போ விஜய் மீது மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் வந்து விஜய்க்கு பின்னாடி வந்து பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ந்து டிஎம்கே மீது தான் விஜய் அவர்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அரசியல் இதுபடி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் அவங்களோட இன்டாக்டா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கறப்ப கிட்டத்தட்ட 45% மேலாக வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் களத்துக்கு வந்தா அவர் வந்து ஸ்பாய்லரா இருப்பாரா, இல்ல எந்த கூட்டணிக்காவது, இல்ல அவருடைய வெற்றி கணக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாகும் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதிகபட்சமாக பெரும்பான்மையான அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்துக்கள் படி விஜய் அவர்கள் வந்து பெரும்பாலும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில பாஜக கணக்கு போடுறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கு தான் பிஜேபியே விஜயை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா திமுக வந்து கடந்த தேர்தலில் அவருடைய வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5% 2.5% வாக்கு வித்தியாசத்துல தான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. பெரிய அளவுக்கு மார்ஜின்லாம் இல்ல. அதனால திமுகவுக்கு இயல்பா இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை விஜயை வச்சு பிரிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து எஸ்ஐஆர் இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎம்கேவை ஆட்சிக்கு வர விடாம நம்ம தடுத்துடலாம், மிச்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி வந்து ஒரு கணக்கில் போடுறாங்க. ஸோ யாருமே மெஜாரிட்டிக்கு வர விடாம ஒரு தொங்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏக்களை டீலிங் பண்ணி இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குலையும் பிஜேபி இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா களம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசா இருக்கட்டும் இல்ல இந்த கூட்டணியாக இருக்கட்டும், நான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்னா கூட திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது தான். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5 தேர்தலுக்கு மேலாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க. மக்கள் மத்தியிலும் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு புறம் பெண்கள் மத்தியில ஜெயலலிதாவுக்கு இருந்ததை விட அதிகமான ஆதரவு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக அவர்கள் அந்த ப்ரோ இன்கம்பன்சியையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அதை தாண்டி ஒவ்வொரு கட்சிக்கும், திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் சில வாக்கு சதவீதங்கள் இருக்கு. அவர்கள் எல்லாமே இன்டாக்டா இருக்கிறதுனால இன்னும் பல தலைவர்கள் மற்ற கட்சியிலிருந்து திமுகவில் இணைஞ்சாங்கன்னா அவர்களுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து திமுகவுக்கு பலம் தான் சேர்க்குமே தவிர அவர்களுக்கு வந்து பலம் ஒரு நாளும் குறையாது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ அதன்படி 45% வாக்கு சதவீதத்துக்கு மேல வச்சிருக்கக்கூடிய டிஎம்கே தான் லீடிங்ல இருக்கிறாங்க. மேபி அதிமுக எடப்பாடி அவர்களுடைய தலைமையில மேலும் பலவீனம் அடையும். அந்த பலவீனம் அடையக்கூடியது எல்லாமே தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான கருத்துக்களா இருக்கு. ஆனாலும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் அணுகுமுறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேகம் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜய் வந்து அடுத்த தேர்தலில் வந்து சஸ்டைன் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் இப்போ செங்கோட்டையன் ஒருவேளை தாவேகாவில் இணைகிறாரு, இல்ல கேசி பழனிசாமி இணைகிறாரு, இல்ல இன்னும் பல தலைவர்கள் வந்து தாவேகாவில் இணைகிறாங்க அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய அடிப்படை இதே பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு பிம்ப அரசியல் கட்டமைக்கப்பட்டு எடுத்துட்டு போனதோ அதே ஸ்டைல்ல தான் தாவேகாவும் போறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா தமிழ்நாடு உரிமை, மொழி உரிமை, தமிழ்நாடு நலன் எல்லா முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து கருத்தியல் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முன்னெடுத்து போறாங்க. முழுக்க ஒன்றிய அரசு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு போறாங்க. இதுல எவ்வளவு சதவீத மக்கள்
தாவேக்காவை நம்புவாங்க இல்லை விஜயை நம்புவாங்க, எவ்வளோ பேர் வந்து டிஎம்கே நம்புவாங்க அப்படின்னு. ஆனால் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, மக்களுடைய மனநிலைப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.